சிறை அப்படின்ற படத்த பார்த்தவங்க, கண்டிப்பா மண்டைக்குள்ள இந்த "நீலோத்திய" அப்படின்ற சாங் கண்டிப்பா அப்படியே ரிப்பீட்டட் மோட்ல இருக்கும். அண்ட் அந்த படத்த பார்த்தவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு தாக்கம் அண்ட் அதிலருந்து மீள முடியாத ஒரு சூழல்ல பல பேரும் இருந்திருப்பீங்க. அதே மனநிலையோட தான் நானும் இருக்கேன். ஸோ மேக்ஸிமம் படமே பார்க்காதவங்க அந்த ஒரு படத்த மஸ்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்ல முடியும். குறிப்பா இன்றைய காலகட்டத்தில காதல் இந்த அளவுக்கு அழகா காட்ட முடியுமா அப்படின்றது தெரியல. ஆனா அது ஒரு உண்மை சம்பவம். அது இங்க நடந்தது. அண்ட் இதில பார்த்தீங்கன்னா, கிளைமாக்ஸ் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா அந்த படத்த எல்லாரும் பார்க்கணும். ஸோ நெறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அந்த படத்துக்குள்ளேயே இருக்கு. அது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிறை படத்த நீங்க பார்த்துட்டீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரெட் ஹார்ட்டின் நீங்க யாருக்கு குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அப்துல்லா, கலையரசியா, இல்லைனா கதிரவன். இந்த 3 பேர்ல யாருக்கு அந்த ரெட் ஹார்ட்டின் குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த நேம போட்டு ரெட் ஹார்ட்டினோட கமெண்ட் பண்ணுங்க. சிறை இந்த படம் லாஸ்ட் இயர் அதாவது டிசம்பர்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. அத தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒன் டைம் இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு அடுத்து இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலை வரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் அப்படியே விறுவிறுப்பாக போயிட்டே இருந்தது. இந்த அளவுக்கு இப்படி ஒரு அழகான படத்தை எடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ வர இந்த படங்களாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், அதை தாண்டி காதல் இந்த காதல் அப்படின்னு வந்தாலே காமம் அப்படின்ற ஒரு விஷயத்த படத்துக்குள்ளே நுழைக்காமல் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் காதலுக்காக பல வருடம் காத்திருந்து அதுவும் கிட்ட கூட நெருங்க மாட்டாங்க. தூரத்துலேயே ஒரே ஒரு அந்த டேட் சொல்கிறதுக்காக மட்டுமே ஒரு பொண்ணு இத்தனை வருஷமாக இருந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் ரொம்பவே எமோஷ்னலாகவும் இருந்தது. நம்ம அந்த படத்தை பார்க்கும்போது படமாக இல்லாமல் படத்துக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பாக அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதில் அந்த ஹீரோ அழும்போதும் சரி, ஹெல்ப் பண்ணுற விக்ரம் பிரபுவோடைய அந்த கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்டு இந்த படத்தில் ஹீரோ அந்த காதல் கதையில் வர ஹீரோ அப்துல்லா நடிக்கிறவர் ஒரு ஹிந்து நிஜத்தில். ஹீரோயின் பார்த்திங்கன்னா கலையரசி. இந்த காதல் படத்தில் வித்தியாசமாக காட்டியிருப்பாங்க. ஆனால் நிஜத்தில் என்னவா இருந்திருக்குன்னா, ஒரு வீட்டில் அம்மாவும் பையனும் வேலை செய்கிறதுக்காக ஊர் விட்டு வராங்க. அங்கே தான் வீட்டு வேலைலாம் செஞ்சிட்ருக்காங்க. அந்த இடத்துல வேலை செய்யும் போது மேல் இடத்துல இருக்க அந்த வீட்டோடைய ஓனருடைய மகளை தான் காதலிக்கிறாரு இந்த வீட்டு வேலை செய்கிறோடைய அம்மாவுடைய மகன். ஸோ இவங்க 2 பேருக்கும் இடையில் காதல் வருது. அது எப்படிப்பட்ட ஒரு காதலாக இருக்குன்னா, எத்தனை வருடம் ஆனாலும் அந்த காதல் நிலைக்கும் அப்படின்றத மக்களுக்கு எடுத்து காட்டின படம் தான் இது. அது நிஜமாலே நடந்திருக்குங்க. ஸோ வீட்டுக்கெலாம் தெரிய வருது. அடி உத அவங்க அம்மாவையும் உண்மையாலே அடிக்கிறாங்க, கொன்னுடுறாங்க. ஸோ அந்த பையன் பார்த்திங்கன்னா நிஜமாலே அந்த பொண்ணுடைய அப்பாவை கொல்லணும்னு நினைக்க மாட்டான். தள்ளி விடுவான், அம்மாவை இப்படி தள்ளி விட்டாரே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய அப்பாவும் இறக்குறாரு. இது எதுவுமே தெரியாமல் தான் அந்த பையன் அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போவாங்க. ஃபைனலாக அவன் தான் கொன்னுட்டான் அப்படின்ட்டு அவனே ஒரு கில்ட்டோட டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் போவான். ஸோ இது எல்லாமே படத்தில் வந்த கதை தான். ஆனால் ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்து, முஸ்லீம் கிடையாது. இதை ஏன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா புரியும். ஸோ இதில் கதிரவனாக வந்தவர் தான் ஒரு நேர்மையான அதிகாரியாக எல்லார் மனசிலும் நீங்காத இடம் பிடிச்சவர் தான் விக்ரம் பிரபு. விக்ரம் பிரபு அவர்களுக்கு இது ஒரு முக்கியமான படம். அவருடைய 25வது படம். ஸோ இந்த படத்தில் அவர் தான் மெயின் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஹீரோ ஹீரோயின்ட்டு அந்த 2 பசங்களை சொன்னாலும் இவர் இல்லைன்னா அந்த 2 பேரும் சேர்ந்துருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மையாலே கதை. ஆனால் நிஜத்தில் அவங்க சேர்ந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கேள்வி தான். ஏன்னா இந்த கைதியாக கூப்பிட்டு போகும்போது அப்துல் ஒரே ஒரு விஷயந்தான் கேட்பார் விக்ரம் பிரபுவை பார்த்து, ப்ளீஸ் என் கையில் விலங்கு மட்டும் இல்லாமல் கூப்பிட்டு போங்க சார் அப்படின்னு தான் கேட்பார். அதுக்கு காரணம் 5 வருஷமாக என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு கோர்ட்டு வாசலில் நிற்பா, அவன் முன்னாடி நான் விலங்கோட போனால் எப்பவுமே அழுதுகிட்டே இருப்பான்ட்டு அந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது 5 வருஷமாக ஒரு பொண்ணா அப்படின்ட்டு விக்ரம் பிரபுவும் ஷாக் ஆவார். இந்த இடத்துல விக்ரம் பிரபு அப்படியே கட் பண்ணிவிட்டு டைரக்டர், ரைட்டர் அண்ட் ஆக்டரான தமிழ் அவர்களை வைக்கலாம். அதே மாதிரி தான் இந்த அப்துல், கலையரசு இவங்க எல்லாரையுமே தூக்கிட்டு அந்த இடத்துல நிஜ கேரக்டராக இருந்தவங்களையும் வைக்கலாம். இது ஒரு உண்மை சம்பவம் சொல்லியிருந்தோம். உண்மையாலே நடந்த ஒரு விஷயந்தாங்க. இந்த இடத்துல தமிழ் அவர்களுடைய அந்த ஒரு ரோலை தான் விக்ரம் பிரபு அவர்கள் ப்ளே பண்ணியிருக்காரு.
உண்மையாலே அந்த கைதி கேட்டாராம். இவரும் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. ஜாமீன்லாம் வந்து ஓகே விடுதலையே பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த ஜட்ஜையெல்லாம் சொல்லியிருப்பாரு, ப்ரைவேட்டாக பேச வச்சுருப்பாரு. இது எல்லாமே உண்மையான விஷயங்கள் தான். ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த ஹியரிங்க்கு வரும்போது அடுத்த ஜட்ஜும் மாறியிருப்பார். அதுக்கப்புறம் விக்ரம் பிரபுவுடைய ஃப்ரெண்ட்ஸு போயிட்டு ஃபைனலாக விக்ரம் பிரபு வந்திருப்பார். இது எல்லாமே நடந்திருக்கும். நமக்கு இந்த இடத்துல சேர்ந்த மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. உண்மையாலே ஒரு வேறு லெவல் கிளைமேக்ஸ். இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது தான் மைனா படம் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ஏன்னா மைனா படத்தில் இதே மாதிரி தான் போலீஸ்காரங்க 2 பேரை வந்து கூப்பிட்டே போவாங்க. ஃபைனலாக ஹீரோயின் இறந்துருவாங்க. ரொம்பவே எமோஷ்னலாக இருந்திருக்கும். அந்த மாதிரி இந்த படமும் நடக்கும்னு பார்த்தா வேறு லெவலாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்தா மட்டும்தான் அது ஃபீல் பண்ண முடியும். தமிழர்களை ரியல் காவல் அதிகாரியாக தெரியறதுக்கு முன்னாடியிலேருந்து ஒரு நடிகராக நமக்கு தெரியும். வெற்றிமாறன் அவர்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். அதுக்கப்புறம் அசுரனில் ஃபைட் சீக்வன்ஸில் வந்திருப்பார். ஜெய்பீமில் ரியல் போலீஸாக எஸ்ஐ குருமூர்த்தியாக வந்து கலக்கியிருப்பார். டானாக்காரன் அப்படின்ட்டு விக்ரம் பிரபு அவர்களை வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே இவர் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்காக பண்ணியிருக்காரு. அவர் வாலண்ட்ரியாக எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டுட்டு தான் அவர் வந்து சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வராரு. அந்த கேப்பில் தான் இந்த கைதியான இந்த அப்துல் கலேர்ஸ் இவங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு, என்ன ஆனாங்க, அது எதுவுமே தெரியாமல் நடந்திருக்கு. அவங்க உண்மையாலே சேர்ந்தாங்களா இல்லையான்றது அவருக்கே தெரியாதாம். ஆனால் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தான் அவர் இந்த ஸ்டோரியை முடிச்சிருக்காரு. உண்மையாலே அப்துல் கலையரசியை நம்ம மனசில் நீங்காத இடம் பிடிச்ச அந்த ரியல் ஜோடி எங்கேயோ ஒன்றா தான் சேர்ந்துருக்காங்க அப்படின்ற ஒரு மன சந்தோஷத்தோடு நம்மளே நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அண்ட் இந்த படத்தில் நீலூத்தி அப்படின்ற ஒரு சாங் இருக்கும். இந்த சாங் ரிப்பீட்டட் மூலம் கண்டிப்பாக கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஒன்ஸ் அந்த ஸ்டோரியை நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா இந்த பாடலையுமே நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். அந்தளவுக்கு யதார்த்தமான வரிகள் அண்டு உள்வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்துல் நம்ம சொல்லியிருந்தோம். அப்துல்லா ஏன் அந்த இடத்துல ஒரு இஸ்லாமிய மதத்தை வந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் இந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கலவரங்கள்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. மத கலவரத்தை கண்டிப்பாக நம்ம வந்து ஒழிக்கணுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த படத்தை இவர் எடுத்திருக்காரு. காதலுக்கு மதம்லாம் கிடையாது. கண்டிப்பாக காதல் உண்மையாக இருந்துச்சுன்னா அவங்க எங்கே இருந்தாலும் சேர்ந்துருவாங்கன்றது தான் ரொம்ப அழகாக இதில் இவர் காட்டியிருப்பார். இந்த படத்துடைய ரைட்டர் தான் தமிழ். ஸோ கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும். அண்டு இந்த படத்தை பார்க்காதவங்க போய் பார்க்கணும். இந்த படத்துக்கு வந்து ஆஸ்கர் விருதே கிடைக்கணுன்ட்டு பல பேருடைய வேண்டுகோளாகவே இருக்குது. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்டு இந்த படத்தில் அப்துல் கலைரசியாக நடித்தவங்க நடிச்சிருக்கவே மாட்டாங்க, வாழ்ந்து காட்டியிருப்பாங்கன்னு தான் சொல்ல முடியும். இந்த ஒரு கேரக்டரை இவங்களை தாண்டி வேறு யாராலும் நடிச்சிருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு 2 பேருமே பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க. எந்த ஒரு மேக்கப்லாம் இல்லை, ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு. ஸோ இவங்களை பற்றி இவங்க யார், இவங்களுடைய ரியல் லைஃப் அண்ட் இவங்க எப்படி இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாரை பற்றி ஃபஸ்ட்டு பயோகிராஃபியில் போடலாம்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.